எங்கே பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கு எல்லாரும் டேங்க் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 தொடக்கத்திலேருந்தே ஒரு போர் பதற்றம் அதிகமாகவே இருக்குது உலக ரீதியாகவே. இதுக்கு எந்தெந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது? பொதுவாக ராகுவுடைய சஞ்சாரமும் சனியுடைய சஞ்சாரமும் சரியா இல்லை. சனி பகவான் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்ததிலிருந்தே பலவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே எல்லா விதத்திலையும் தட்டுப்பாடு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தட்டுப்பாடு இருக்கே. தட்டுப்பாடு கூடிய விரைவில் சாப்பாட்டு பொருட்களுடைய விநியோகத்திலையும் பிரச்சனை வரப்படும். ஒரு பக்கம் வந்து கேஸு பெட்ரோல் இருந்தாலும் இந்த தங்கத்தோட விலை குறையறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா, இல்லை அது ஏறிட்டு தான் போகும்? தங்கத்து விலை இன்னும் ஓராண்டு காலம் அது ஒரு நிலையாகவே இருக்காது. கன்னி ராசினா அமெரிக்கா, அந்த கன்னி ராசி மேல் சனியுடைய 7ஆம் பார்வை விழுவதால் கட்டாயமாக அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவால் மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா எந்த கிரகம்? அந்த கிரகம் வந்தால் இதெல்லாம் இன்னும் போயிடும். குரு கடகத்துக்கு வரும்போது சமாதானம் ஏற்படும். குரு கடகத்துக்கு வரும். ஆன்மீக வேர்ல்டு அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எங்கே பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கு எல்லாரும் டேங்க் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமெரிக்க ஈரான் போகிறனால தான் இது இப்படி ஆகுது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த 2026 தொடக்கத்திலேருந்தே ஒரு போர் பதற்றம் அதிகமாகவே இருக்குது உலக ரீதியாகவே. இதுக்கு எந்தெந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது? இனிமேல் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ராகுவுடைய சஞ்சாரமும் சனியுடைய சஞ்சாரமும் சரியா இல்லை. சனி பகவான் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்ததிலிருந்தே பலவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படுறது. அதே போல ராகு பகவானும் கும்பத்துக்கு வந்ததுனால பலவிதமான பிரச்சனைகள். இது இந்த இடங்கள்ல இருக்கக்கூடாது. பொதுவா இந்த இடங்கள்ல இருந்து குரு பலமும் கிடைக்கல. அதாவது குரு மிதுனத்துல இருக்கிற வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை தருவார். காரணம் என்னன்னா, அவருடைய வீட்டுக்கே அவர் பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது தனுசுக்கு பாதகமே மிதுனம் தான். அப்ப பாதகமான வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது குருவால் எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாத போயிடும். இதுதான் இந்த போர் காலகட்டத்துக்கான பிரச்சனை. பொதுவாகவே இதனால பொது ஜனங்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. காரணம், இந்த சண்டை ஒரு விஷயம். பொதுவாகவே எல்லா விதத்திலையும் தட்டுப்பாடு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தட்டுப்பாடு இருக்கே. தட்டுப்பாடு கேஸ் மட்டும் கிடையாது. கூடிய விரைவில் சாப்பாட்டு பொருட்களுடைய விநியோகத்திலையும் பிரச்சனை வரப்படுது. சாப்பாட்டு பொருளுடைய அத்தியாவசிய தேவைகளே ரொம்ப நெருக்கடியான விஷயத்துல வரும். எப்பவுமே ராகு நட்சத்திரத்துல வரும்போது பிரச்சனைகள் உண்டாகுன்றது பொது விதி. திருவாதிரையில் இருந்த போது கொரோனா வந்துதா? இப்போ சதயத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை. கொரோனா போதும் இதே போல உலகமே முடங்கித்து, எந்தவித செயல்பாடும் செய்ய முடியாதபடி. அதே போல இப்போ ராகுடைய நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். இது கொரோனா காலம் மாதிரி தான். எல்லா விதத்திலையும் ஒரு முடக்கம், ஒரு கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி ஒரு நிலைமை. காரணம் ராகு நட்சத்திரத்தில் வருவது. இதுதான் பொதுவானது. சரி சரி, இதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா அமெரிக்க ஈரான் போர் ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ட்ரம்ப்போட மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியல. அவர் ஏன் இப்படி செயல்படுறாரு சார்? அதாவது சனி பகவானுடைய பார்வை கன்னி ராசியில் விழுது. கன்னி ராசினா அமெரிக்கா, அமெரிக்க தேசத்தை விளக்கக்கூடியது கன்னி ராசி. அந்த கன்னி ராசி மேல் சனியுடைய 7ஆம் பார்வை விழுவதால் கட்டாயமாக அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவால் மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை.
இது சனி பகவான் மகரத்தை தாண்டும் வரை இருக்கும். எப்ப சார் தாண்டுவாரு? 3 வருடங்கள். சார் 3 வருஷமா? 3 வருஷம் இதே பிரச்சனை இருக்குன்னு இல்ல. 3 வருட காலம் உலகத்துல பலவிதமான அதாவது தட்டுப்பாடு, பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து எந்த அளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அதாவது இந்தியா தான் இந்த போரை சமாதானத்துக்கே கொண்டு வரும். காரணம், இப்ப உலகத்துல இந்தியாவுடைய தலைமை தான் எல்லாரும் விரும்புறாங்க. அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட எல்லாரும் தயாரா இருக்காங்க. அப்போ இந்தியா தலையிட்டு தான் இந்த போர் இல்ல, இனி வரக்கூடிய போர்களையும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். அதனால உலக அரங்குல நம்முடைய பெயர் புகழ் அதிகமாகும். இன்னும் என்னென்ன போர்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது இந்தியாவும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வளைகுடா நாட்டுக்குள்ளேயே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அவர்களுக்குள்ளேயே அதாவது சகோதர யுத்தம்னு கூட சொல்லலாம். ஓகே. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப பாதுகாப்பான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇயை நோக்கி போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கேயே போர் பதற்றம் அதிகமாயிடுச்சு. அதாவது உண்மையிலே சொன்னா அதிகமான பாதுகாப்பான நாடுனா இந்தியா தான். இந்தியா மட்டும்தான். இப்போ அதனால தான் மக்கள் எல்லாம் இந்தியாவை விரும்புகிறாங்களே தவிர மற்ற நாடுகளில் பலவிதமான சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில அவர்கள் ஒற்றுமை குறைவா இருக்கு. இதனால தான் பிரச்சனை. இப்ப நீங்க எப்போதுமே பொதுவாகவே சொல்லுவீங்க இந்தியாவுக்குன்னு ஒரு ராசி இருக்கும், அந்த ராசினால தான் இந்தியா வந்து ஏதோ ஒரு விதத்துல தப்பிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு. அதாவது நமக்கான ராசி வந்து ரிஷப ராசி. ஓ, இந்தியா ரிஷபம். ரிஷப ராசி. ஏன்னா நாம் சுதந்திரம் அடைந்தது ரிஷப லக்னத்தில், அதாவது நள்ளிரவு. புரியுதா நமக்கு? நாம் அதிகமாக நமக்கே உபயோகமாக இல்லைன்னா கூட உலகத்துக்கு உபயோகமான நாடுன்னா இந்தியா தான். இந்த ஒரு ராசி ரிஷப ராசினா குடும்பத்தை தாங்குங்கிற மாதிரி இது இந்தியா உலகத்தை தாங்கும். ஆமா. அது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுடைய மதிப்பு உயரப் போகிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்த நம்மளுக்கு இந்த தட்டுப்பாடுங்கிறது எப்ப சார் குறையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? தட்டுப்பாடு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் அந்த தட்டுப்பாடு வேணா ஒரு ஜூலைக்குள்ள குறைஞ்சிரும். ஆனால் அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இது ஒரு ஸ்ட்ரைக்கு, அதாவது ஒரு போராட்டம் பல இடங்கள்ல நடக்கும். அப்போ ஒரு அமைதி இல்லாத தன்மை தான் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கு. அதாவது ராகு பகவான் மகரத்தை விட்டு தனுசுக்கு வரணும். வந்துட்டா பிரச்சனை, வந்துட்டா ப்ராப்ளம். ஏன்னா சனியுடைய வீட்டில் ராகு இருப்பது கெடுதல். இதுதான் கணக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப மற்ற நாடுகளுக்கு எப்படி இருக்கும்? நமக்கே வந்து இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு, இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? உலகம் ஃபுல்லா முழுவதுமாகவே ஒரு அமைதி இல்லாத தன்மை தான் இருக்கும். இதுல ஒரு தீவு நாடு கடலில் மூழ்கும். அதாவது இப்போ தனுஷ்கோடி நடந்தது இல்லையா, அதே போல உலகத்துல ஒரு சிறிய தீவு கடல் கொண்டு போகும். இது வந்து காலங்காலமா அந்தந்த நிலைமைகளில் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது ஒரு வளமான காலமோ வரும். ஆனா உடனே வராது. ஒரு 1.5 வருட காலம் தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்திரத்தன்மை இருக்காது. யாரு ஆளுவாங்க, எவ்வளவு மாசம் ஆளுவாங்க, இது போன்ற ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் 1.5 வருடம் கழித்து ஒரு ஸ்திரமான நிரந்தரமான ஒரு முடிவுக்கு வரும். இப்ப எல்லார்கிட்டையும் தனிப்பட்ட ராசின்னு ஒண்ணு இருக்கும், நான் நாடுக்குன்னு ஒரு ராசி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் யோசிப்பாங்கல்ல, நமக்கு தான் நல்லா இருக்கு, ஏன் ஒட்டுமொத்தமாவே நமக்கும் பாதிப்படையுது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல எல்லாருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நாடை சார்ந்துதான் நம்ம இருக்கோம்.
அப்போ நாடு கஷ்டத்தில் வரும்போது எல்லாரும் கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போவும் இவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் சுகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில். எந்தவித பிரச்சனையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். அப்போ தனி மனித விஷயம் வேற, நாட்டுடைய விஷயம் வேற. பொதுவாக நாடு பாதிக்கப்படும் போது ஓரளவுக்கு பாதிப்பு வரும். ஆனால் ஏற்கனவே அவருடைய ஜாதகமே சரியா இல்லாமல் இருந்தால் பாதிப்பு அதிகமாகும். இப்போ கொரோனா வந்தபோது, அதாவது தன்னுடைய எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைச்சலா இருந்ததோ அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. மற்றவர்களுக்கு 2 நாள் 3 நாள்ல சில விதமான இது ரெக்கவரி சரியாகி போச்சு. சில பேர் அதிலேயே மரணம் அடைந்தார்கள். அப்போ உங்களுடைய எதிர்ப்பு சக்தின்றது என்னன்னா, உங்களுடைய கிரக பலம் தான் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க மீண்டு வந்துருவீங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி சொல்லுங்களேன். அதாவது பொதுவாக உள்ளது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில வந்துருவாங்க. அதே போல கடகராசி. கடகராசிக்காரர்கள். கடகராசிக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனையிலேயே உழண்டு பிரச்சனையே பழக்கமாயிடும். இது சமாச்சாரம். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் எதுவுமே மனதளவில் பாதிக்காது. மனதளவில் எதுவும் அவர்களை பாதிக்காது. அதே போல மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் தன் வேலையில் சரியாக இருப்பதால் அவர்களுக்கும் பிரச்சனை வராது. தப்பிப்பாங்க. மீதி உள்ள ராசிகள் ஓரளவுக்கு பிரச்சனையில இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க, இந்தியா தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்க போகுது அப்படின்னு. அந்த காலகட்டம் எந்த காலகட்டமா இருக்கும் சார்? அதாவது ஏப்ரல் 15க்கு அப்புறம். தமிழ் புத்தாண்டு முடிஞ்சோனே. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்தியாவோட தலையீடு, பல போர்கள் சரியாகக்கூடியது, பல ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வரும். இந்தியாவை நாடி பல நாடுகள் ஒப்பந்தம் செய்ய வருவாங்க. தொழில் ஒப்பந்தம், மற்ற பலவிதமான ஒப்பந்தங்கள் வரும். இந்தியா மதிக்கப்படும் உலக அரங்கில். இது உண்மை. அதான் சார், அந்த ஏப்ரல் 15க்கு அப்புறம் அதுக்கான மாற்றங்கள் வந்துரும். அது மட்டும் இல்லாம சார், இப்ப இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு என்ன மாரியான பின்விளைவுகள் இருக்கும்? ஏன்னா எப்போதுமே ஒரு பின்விளைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அதாவது அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அதாவது முன்னெப்போதுமே இல்லாத அளவுக்கு. அதாவது அமெரிக்கானா ஒரு பணக்கார நாடு என்ற பிம்பம் இருக்கு. அந்த பிம்பம் உடைக்கப்படும். அவர்களும் சராசரியாக மாறிவிடுவார்கள். டாலருடைய மதிப்பு உலக அரங்கில் குறைஞ்சிரும். பெரிய அளவு கண்டுக்க மாட்டாங்க. பெரிய அளவு இருக்காது. 2வது, பொதுவாக வர்த்தகமே டாலர்ல தான் பண்றாங்க எல்லாரும். அந்த வர்த்தகத்துக்கான டாலர் தூக்கி எறியப்படும். அதாவது அநேக நாடுகள் டாலர் இல்லாத ஒரு செலவாணி, அந்நிய செலவாணியை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கும். இந்த விஷயம் எப்போ முடிவுக்கு வரும்னா, ஜூலை மாதத்தில் ஒரு கூட்டம் நடக்கும். அதாவது சில நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தும். அந்த கூட்டத்தில் இந்த முடிவு வரும். அதாவது டாலரை உபயோகப்படுத்தாமல் வேறு ஒரு அந்நிய செலவாணி அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் தான் அந்த நாடுகள் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி செய்யும். இப்போ டாலருடைய பயன்பாடு மிக மிக குறைந்து விடும். இப்போ ரஷ்யா சைனாவே கிட்டத்தட்ட அதை வந்து பெரிய அளவு கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை வந்து ஒரு எப்படி சொல்றது, அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தான நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் தான். அவங்களோட ஆதரவு இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் நமக்குமான அந்த வர்த்தகம் எப்படி இருக்கும்? இந்தியா, சீனா, ரஷ்யா 3ம் முக்கூட்டு நாடுகள் மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த உலகை ஆளப்போகின்றன. பெரிய சக்திகளா இருக்க போகிறது 3 தான். சீனா, ரஷ்யா, இந்தியா. அதுல அமெரிக்காலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. கிடையாது. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தின் பொருளாதாரத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் முடிவு செய்வார்கள். ஐநா சபை போல ஒரு புதிய அமைப்பு உண்டாகும்.
அந்த அமைப்புல முக்கியமான அங்கமே ரஷ்யா, சீனா, இந்தியா. அந்த அமைப்புலயும் அமெரிக்கா கிடையாது. இப்ப இதுக்கு இவ்ளோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா எந்த கிரகம் சார்? அந்த கிரகம் வந்தா இதெல்லாம் நின்னு போயிடும். குரு கடகத்துக்கு வரும்போது சமாதானம் ஏற்படும். குரு கடகத்துக்கு வரணும். இப்ப மிதுனத்துல இருக்கார். அதுலயும் மிதுனத்தின் கடைசி பாதங்கள்ல இருக்கார். அப்ப அந்த கடைசி பாதம் என்பது நவாம்சத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்துரும். அங்கேயும் அது பாதகம். இதுதான் அதோடைய பிரச்சனை. சரி. இப்ப இப்ப மக்களுக்கான பொது கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். எங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனை தீரணும். அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு சிலர் கேட்பாங்க. அதாவது கேஸ், பெட்ரோல் பிரச்சனைலாம் தீரணும் சார். சில சில நேரங்கள்ல விதியின் போக்கை மாத்தவே முடியாது. அது நிர்ணயிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அந்த கஷ்டத்தை எல்லாரும் அனுபவித்து ஆகணும்னா ஒரு காலகட்டம் வரை அனுபவித்து தான் ஆகணும். இப்ப மழை காலத்தை மாற்ற முடியாது. கோடை காலத்தை மாற்ற முடியாது. அதுபோல இது ஒரு கஷ்ட காலம். இதை தாண்டி தான் ஆகணும். ஆனால் மீண்டு வருவோம்ன்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு இருக்கு. கண்டிப்பா. அதே மாரி இப்ப இன்னொரு கேள்வி இருக்கும் சார். இப்ப ஒரு பக்கம் வந்து கேஸு, பெட்ரோல் இருந்தாலும், இந்த தங்கத்தோட விலை குறையறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? இல்ல அது ஏறிட்டு தான் போகுமா? தங்கத்து விலை இன்னும் ஓராண்டு காலம் அது வந்து ஒரு நிலையாயே இருக்காது. குறைந்தது நம்ம நினைச்சா கூட உடனே அடுத்த மாதமே டபுள் பங்கு ஏறிடும். புரியுதா உங்களுக்கு? குரு பகவான் சிம்ம ராசிக்கு வரும்போது தங்கம் விலை குறையும். அதுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. இப்ப குறையும்னா பெரிய அளவுக்கு குறையுமா? ஆமா, பெரிய அளவுக்கு 20% 20% குறையும். இதுக்கு கன்னி ராசிக்கு வரும்போது தங்கம் மதிப்பிழக்கும். ஏன்னா அது செயற்கை தங்கம் கண்டுபிடிக்கப்படும். அதனால இயற்கை தங்கம் மதிப்பிழக்கும். அதாவது வெட்டி எடுக்கிறோம் இல்லையா? அது போல தங்கத்தை வெட்டி எடுக்காமல் லேப்லயே செய்ற மாரி. லேபில் பண்றாங்க. ஓ! அதுக்கான தொழிற்சாலைகள் உருவாகும். இதுதான் வந்து தங்கத்துடைய இது. இப்ப அதுக்கு ஆதி மூலமா எந்த நாடு இருக்கும்? சீனா. சீனா தான் சீனாவோட பங்கு தான் இதுல அதிகமா இருக்கும். இப்ப ஆக மொத்தத்துல தங்கம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கட்டாயமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்குற ஒரு நிலைமை வந்துரும். வாங்குற அதாவது குறைந்து விட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப அதோட வேல்யூ தெரியாது. அது மதிப்பா இருக்கிறதுனால தான். ஒண்ணுமே இல்லை இப்போ. ஆ, தண்ணீருக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனா அதுக்கு வந்து சமுதாயத்துல மதிப்பில்ல. வைரம் எந்த விதத்திலயும் உங்களுக்கு சாப்பாடாவோ எதுவும் உபயோகப்பட போறதில்ல. ஆனால் அதன் மதிப்பு அதிகம். அப்போ எது வந்து டிமாண்ட் இருக்கோ அதோடைய மதிப்பு ஜாஸ்தி. அதுதான். ஆனா அத்தியாவசிய பொருள் வந்து யாரும் மதிக்க மாட்டார்கள். தண்ணிக்கு யார் விலை குடுக்குறாங்க? ஆனா டைமண்ட் வந்து எதுக்கும் உபயோகம் இல்ல. நம்ம சாப்பிட முடியாது. எந்த விதமான உதவியும் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அது குறைவாக இருப்பதாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால தான் தங்கம் மதிக்கப்படுகிறது. இப்ப தங்கம்க்கு ஈக்குவலா மீதி எல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டால் தங்கத்துடைய விலை குறைந்துரும். இவ்வளோ நேரம் வந்து பல நல்ல கருத்துக்கள, தேவையான கருத்துக்கள மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி.